විශේෂ දෙයක් ඉගෙන ගත්ත විශේෂ දෙයක් බලමින් සිටියා. ஒரு விசேஷித்த காரியத்தை கற்றுக்கொண்டோம், ஒரு விசேஷித்த காரியத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. right ඉතින් ගිය සතිය අපි බලපු මාතෘකාව තමයි கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்த தலைப்பு පොළව සහ හයියෙන් කියන්න පොළව සහ ලෝකය. பூமி மற்றும் உலகம். අපි බැලුවා පොළව කියන්නේ මොකද්ද? நாங்கள் பூமி என்றால் என்ன என்று பார்த்தோம். අපි බැලුවා ලෝකය කියන්නේ මොකද්ද කියලා. உலகம் என்றால் என்ன என்று මං பார்த்தோம். හිතනවා මේ දෙක ඔබට තේරුණා කියලා. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிந்தது என்று. තේරුණාය ගිය සතියේ? புரிந்தது என்று சொல்லுகிறவர்கள் මට පේනවා හිමීට එක එක ඉස්සෙනවා. දැන් තමයි දේශනාව අර ඔළුවට දාලා හම්බරන්නේ. அது என்ன பிரசங்கம் என்று நீங்கள் தலையிலே போட்டு தேடுகிறீர்கள். ඔළුවට දාලා හම්බරනවා. தலையிலே வைத்து அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். මොකද්ද පාස්ටික පොඩෙන් මොකද්ද කිව්වා? ලෝකේ කිව්වා, වතුර තියෙනවා කිව්වා, එකපාරට මැවුණා කිව්වා, විද්‍යාව කිව්වා. உலகம் என்று சொன்னீர்கள், உருவானது என்று சொன்னீர்கள், விஞ்ஞானம் என்று சொன்னீர்கள். කොහොමද දෙවියන් වහන්සේ ලෝකයෙන් අපිව වෙන් කරගත්ත කියලා බැලුවා. பூமியில் உலகத்திலிருந்து தேவன் எப்படி எங்களை வேறு பிரித்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். කොහොමද දෙවියන් වහන්සේ ලෝකයෙන් අපිව වෙන් කරගත්ත කියලා බැලුවා. உலகத்திலிருந்து தேவன் எங்களை எப்படி வேறு பிரித்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்று ඒකේ දෙවෙනි කොටස அதன் இரண்டாவது பாகம் මම කිව්වා ඔයගලන්ට අද උගන්වන්න යන්නේ இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது පොළව සහ ලෝකය பூமி மற்றும் உலகம் මේ ලෝකය වැටුණා. இந்த உலகமானது விழுந்து போனது. අපි ඉන්නේ වැටිච්ච ලෝකයක. நாங்கள் விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். ඒක කොහොමද උනේ කියලා තමයි අද අපි බලන්නේ. அது எவ்வாறு நடந்தது என்பதை நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். පොළව වැටුන්නේ. பூமியானது விழவில்லை. පොළව වැටුන්නේ. මොකද්ද වැටුනේ? ලෝකය. உலகம் தான் விழுந்தது. ලෝකය කියන්නේ මොකද්ද කියන එක දන්නවනේ? உலகம் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெரியுது ඒක அல்லவா? සමාජයක්. ஒரு சமுதாயம். ලෝකය කියන්නේ එක සමාජයක්. உலகம் என்று சொல்லுவது ஒரு சமுதாயமாக இருக்கிறது. හරිද? ඒ සමාජයට තමයි அந்த சமுதாயத்திற்கு தான் right පාලකයෝ ඕනේ. அதை நடத்துகிறதுக்கு தலைவர்கள் வேண்டும். ලෝකයට පාලකයෝ ඕනේ නැහැ. உலகத்திற்கு அதை நடத்துவதற்கு தலைவர்கள் ලෝකය வேண்டியதில்லை. පාලනය කරන්නේ එක්කෙනයි. උලගතේ- ඒ අපේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. உலகத்தை நடத்துவது ஒருவர் அது எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේගේ තීරණයට අනුව තමයි ලෝකය පාලනය වෙන්නේ. அவருடைய தீர்மானத்தின்படி உலகமானது நடந்து දැන් வருகிறது. අපේ අතිගරු අනුර ජනාධිපතිතුමාට ගිහිල්ලා පොළවේ මුහුදේ අයින ගිහිල්ලා ඕ මුහුද රැල්ල මෙතනින් එහාට එන්න එපා කිව්වට මුහුද කියයි අනේ ඵලයන් බයි යන්න මට දෙවියන් වහන්සේ කියලා තියෙනවා මෙතනින් එහාට එන්න කියලා. ඒ නිසා මම මෙතනින් එහාට එන්න ඕනේ. எங்கள் ஜனாதிபதி சென்று கடலை பார்த்து இந்த எல்லை தாண்டி வரக்கூடாது என்று சொன்னால் கடல் சொல்லும் இல்லை, தேவன் என்னை இது மட்டுமாய் வர சொல்லி இருக்கிறார், நான் அது மட்டுமாய் வருவேன் என்று. හරිද? එතකොට පොළව පාලනය කරන්න කාටවත් බෑ. பூமியை கட்டுப்படுத்த யாரினாலும் முடியாது. කිසිම කෙනෙකුට බෑ පොළව පාලනය කරන්න. யாரினாலும் இந்த பூமியை அவர்கள் நடத்த පොළවේ முடியாது. එකම පාලකයා අපේ දෙවියන් වහන්සේ විතරයි. பூமியை நடத்துகிற ஒரே ஒருவர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் එතකොට இருக்கிறார். ලෝකය පාලනය කරන්න තමයි உலகத்தை நடத்துவதற்கு தான் නායකයෝ ඕනේ. தலைவர்கள் வேண்டும். right රටක ලෝකය පාලනය කරන්න ජනාධිපති ඕනේ. ஒரு தேசத்தை நடத்த ஜனாதிபதி வேண்டும். ලෝකය පාලනය කරන්න සංගමයන් පත් කරලා තියෙනවා. உலகத்தை நடத்தி செல்வதற்கான ஒரு சில சங்கங்களை එතකොට அவர்கள் உருவாக்கி ලෝකය இருக்கிறார்கள். පාලනය කරන්න තව විවිධ කාරණාවල් මිනිස්සු ඒ අතරේ පත් කරලා තියෙනවා. உலகத்தை ஆளுகை செய்ய ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். දැන් මේක පැහැදිලි නැතේ ආපහු ගෙදර ගිහලා ගිය සතියේ දේශනාව අහන්න. இது புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கடந்த வாரத்தில் எங்கள் பிரசங்கத்தை கேளுங்கள். අද පාස්ටර් ලෝකේ කියන පොළ කියන මට වෙලා නැහැ මොකද ගිය සතියේ දේශනාව ඒකෙන් එතන ඉඳලා තමයි ඉවර වෙච්ච තැන ඉඳලා තමයි අද පටන් ගන්න. கடந்த வாரத்தில் பிரசங்கம் முடிந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் இப்பொழுது பிரசங்கத்தை தொடங்க පැහැදිලිද போகிறோம். මම කියන එක? right. එතකොට මේ ලෝකය කියන එක இந்த உலகம் என்று சொல்லுவது දෙවියන් වහන්සේ මවපු එකක් නෙවෙයි. தேவனால் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. පොළව දෙවියන් වහන්සේ මැව්වා. பூமியை தேவன் படைக்கிறார். ලෝකය දෙවියන් වහන්සේ මැව්වේ නැහැ. உலகத்தை தேவன் படைக்கவில்லை. ලෝකේ අයිතිකාරයා කවුද? உலகம் யாருக்கு சொந்தமாய் இருக்கிறது? යක්ෂයා. பிசாசுக்கு. වැටුණු ලෝකෙට අයිතිකාරයා යක්ෂයා. விழுந்து போன உலகத்திற்கு சொந்தக்காரன் பிசாசு. මොකද දෙවියන් වහන්සේ ஏனென்றால் தேவன் අපි බයිබලයේ කියවද්දී வேதாமத்தை நாங்கள் வாசிக்கும் උපතිපතේ நேரத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே 31 වෙනි පදය 31வது අපි வசனம் කියවද්දී நாங்கள் வாசிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ தேவன் තමන් සෑදු සියල්ල දුටුසේක එයා ඉතා යහපත් විය කියලායි බයිබලයේ තියෙන්නේ. தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது කියවන්න மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. කියවන්න මට
උත්පත්ති පළවෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදය දෙවියන් වහන්සේ තමන් සෑදූ සියල්ලම දුටුසේක දෙවියන් වහන්සේ තමන් සෑදූ සියල්ල දුටුසේක බලව බලව ඒ ඊතා යහපත්ව එය තිබුණේය නිකන් යහපත් නෙවෙයි කොහමද? හයියෙන් කියන්න. ඉතා යහපත් විය. அது மிகவும் நன்றாய் இருந்தது. කොහමදලු තිබුණේ? ඉතා යහපත් විය. அது மிகவும் நன்றாய் இருந்தது. එතකොට දෙවියන් වහන්සේ පොළව මවලා தேவன் பூமியை படைத்து දෙවියන් වහන්සේ පොළව තුල தேவன் பூமிக்குள்ளே ඒදන් උයනක් මවනවා. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குகிறார். ඒදන් උයන මවලා அந்த ஏதேன் தோட்டத்தை படைத்து මනුෂ්‍ය දෙන්නව மனிதர்கள் 2 பேரை ඒදන් උයනේ තියෙනවා. அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். ඒදන් උයන அந்த ஏதேன் தோட்டம் ස්වර්ගයට සමානයි. அது பரலோகத்திற்கு சமமாய் இருக்கிறது. පැහැදිලිද මං කියන්නේ? ඒදන් උයන அந்த ஏதேன் தோட்டம் මොනවට සමානද? ස්වර්ගයට සමානයි. பரலோகத்திற்கு சமமாய் இருக்கிறது. හරිද? ඒදන් උයන මොකට සමානයිද? එතකොට ඒදන් උයන කියන්නේ නිකන් ස්වර්ගය පොළවේ තිබුණා වගේ. ஏதேன் தோட்டம் என்று சொல்வது பரலோகம் பூமியில் இருந்தது போல. පැහැදිලිද? එතකොට அப்பொழுது දෙවියන් වහන්සේ ඒක ඇතුළට මනුෂ්‍යව තියලා தேவன் அதற்குள்ளே மனிதனை வைத்து ඒදන් උයන ඇතුළට මනුෂ්‍යව තියලා அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதனை தேவன் வைத்து දෙවියන් වහන්සේ අපිව කොහමද අද ස්වර්ගයට ගෙනියලා අපිව බලාගන්න හදන්නේ? தேவன் எங்களை எப்படி பரலோகத்திலே வைத்து எங்களை பார்த்து கொள்ள வேண்டி நினைத்திருக்கிறாரோ right? ඒ විදියට තමයි அந்த விதமாக එදා அந்த விதத்திலே ඒදන් උයන දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට ඔක්කොම දීලා උන්වහන්සේ බලාගත්තේ. அந்த கால பகுதியில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்து கொண்டார். තේරෙනවද මං කතා කරන එක? තේරෙනවද මං කතා කරන එක? එතකොට දෙවියන් වහන්සේ එදා අද අපිව කොහමද අපි කොහමද ස්වර්ගයට ගියාම ඉන්නේ යන්නේ? பரலோகத்தில் நாங்கள் போனால் எப்படி இருக்க போகிறோமோ එදා ආදමුයි ඒවයි ඒදන් උයනේම තමයි හිටියේ. அன்று ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அப்படிதான் இருந்தார்கள். එහෙම තමයි ඒගොල්ලෝ හිටියේ. அவ்வாறு தான் இருந்தார்கள். මොකද ඒගොල්ලන්ට අඩුවක් තිබුණේ නැහැ. දෙවියන් වහන්සේ හිටියා. அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. නමුත් தேவன் அவர்களோடு இருந்தார். මේගේ තීරණය තමයි ஆனால் இவர்களுடைய தீர்மானம் ලෝකයක් මැවෙන්නත් உலகம் உருவாகவும் වැටෙන්නත් හේතු වුණේ. அது உழுவதற்கும் காரணமாய் இருந்தது. හරිද? හරිද? ලෝකය මැවෙන්නත් உலகம் உருவாகவும் එය වැටෙන්නත් அது விழுந்து போகவும் හේතු වුණේ காரணமாய் இருந்தது. ආදම් ඒවා ගත්ත තීරණය. ஆதாமும் ஏவாளும் எடுத்த தீர்மானம். නැත්තම් இல்லாவிட்டால் ලෝකය කියන එක உலகம் என்று சொல்லுவது වැටෙන්න ඕන දෙයක් නෙවෙයි. விழுந்து போக வேண்டிய காரியம் அல்ல. ලෝකය දෙවියන් වහන්සේ මැව්වේ. உலகத்தை தேவன் படைத்தது ලෝකය දෙවියන් වහන්සේ නිර්මාණය කරන්න අවසර දුන්නේ වැටීමක් එක්ක නෙවෙයි. உலகம் உருவாவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தது ஒரு வீழ்ச்சியை எதிர்பார்த்தல்ல. මොකද දෙවියන් වහන්සේ මවපු ඔක්කොම ஏனென்றால் தேவன் படைத்த எல்லாமே යහපත්ව තිබුණා. நல்லமாய் දැන් இருந்தது. දැන් බලන්න. இப்பொழுது අපේ பாருங்கள் තීරණ කොච්චර වැදගත්ද කියලා බලන්න. எங்கள் தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியமானது මම என்பதை අපේ பாருங்கள். තීරණ ගැන කතා කරද්දී එங்கள் තීර- හොඳට අහගන්න. දෙවියන් වහන්සේ පෘථුවිය මැව්වනේ. தேவன் பூமியை படைக்கிறார். පෘථුවිය මැව්වනේ. பூமியை படைத்து දෙවියන් වහන්සේ පෘථුවිය මවලා பூமியை தேவன் படைத்து පෘථුවියට නියමයක් දෙනවා. அதற்கு ஒரு நியமனத்தை கொடுக்கிறார். මොනවද දෙන්නේ? හයියෙන් කියන්න. හයියෙන් කියන්න ඕන. නියමයක් දෙනවා. ஒரு நியமனத்தை கொடுக்கிறார். පෘථුවියට බෑ பூமிக்கு முடியாது එයාට හිතන දේ කරන්න. தனக்கு வேண்டிய காரியங்களை செய்ய. පෘථුවිය දෙවියන් වහන්සේ නියම කරලා තියෙනවා. பூமிக்கான நியமனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். එයාට තමන් වට එක පාරක් කැරකෙන්න. அது தன்னை சுற்றி ஒரு முறை சுழலவும் එයාට ඊර වටේ එක පාරක් කැරකෙන්න. அந்த சூரியனை சுற்றி දැන් சுழலவும். මෙයාට කියන්න බෑ මට බෑ කියලා. இதனால் என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. තේරෙනවද මං කියන්නේ? පෘථුවියට කියන්න බෑ මට බෑ කියලා. பூமியினால் என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. දැන් ඉරට කියන්න බෑ. சூரியனுக்கு சொல்ல முடியாது. බෑ බෑ මට මේ දැන් මේ අවුරුදු බිලියන ගානක් තිස්සේ මම මේ ගින්දර දිදී ආලෝකයේ දිදී ඉන්නේ මට බෑ ඕක කරන්න. சூரியனால் சொல்ல முடியாது. இப்பொழுது பில்லியன் ஆண்டு காலமாய் நான் இதைத்தான் செய்கிறேன், என்னால் இப்படி ஒளியை தர முடியாது என்று. ஏன்? දෙවියන් වහන්සේ ඒක නියම කරලා තියෙන්නේ ආලෝකය දෙන්න. தேவன் அதை நியமித்திருக்கிறார். எதற்காக என்றால் வெளிச்சத்தை தருவதற்காக. හඳට කියන්න බෑ. நிலாவினால் சொல்ல முடியாது. හඳ
சந்திரன் රෑට එන්න ඕනේ. இரவிலே வர வேண்டும். රෑට ඇවිල්ලා කම්මැලි. இரவிலே வந்து சோம்பலா இருக்கிறேன். මම එන්නම් දවල්ටද. நான் பகலிலே வருகிறேன். හන්දට කියන්න පුළුවන්ද? அப்படி நிலாவுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ඇයි? ஏன்? හන්ද දෙවියන් වහන්සේ නියම කරලා තියෙනවා රාත්‍රියට එන්න. சந்திரன் இரவிலே வருவதற்கான நியமனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ පෘථුවිය මැව්වනේ. தேவன் பூமியை படைக்கிறார். දැන් පෘථුවිය මේ ලෝකය මැව්වා වූ දෙවියන් වහන්සේ. பூமியை இந்த உலகத்தை படைத்த தேவன் right මේ ලෝකයේ තුල இந்த பூமியிலே මනුෂ්‍යයට විතරක් දෙවියන් වහන්සේ දුන්න විශේෂම දේ තමයි මේ තීරණ ගැනීමේ අයිතිය කියන එක. மனிதனுக்கு மாத்திரம் தேவன் கொடுத்த ஒரு விசேஷ முதலாக. திறன் தான் தீர்மானங்கள் முதலாக. எடுக்கும் திறன். දෙවියන් වහන්සේ පෘථුවියට දුන්නේ නැහැ තීරණ ගන්න. பூமிக்கு தேவன் தீர்மானங்கள் எடுக்கும் திறனை கொடுக்கவில்லை. දේවදූතයන්ටවත් බෑ. தேவ தூதர்களுக்கு முடியாது. කාටවත් බැරිද? හයියෙන් කියන්න. අනේ හයියෙන් කියන්න. දේවදූතයන්ටවත් බෑ. தேவ தூதர்களுக்கு முடியாது. තනි තීරණයක් ගන්න. தானாய் ஒரு சுயமாய் தீர்மானங்கள் எடுப்பதற்கு. දේවදූතයන්ටවත් බෑ. தேவ தூதர்களுக்கு තනි முடியாது. තීරණයක් ගන්න. தீர்மானங்கள் எடுப்பதற்கு. පෘථුවියට බෑ. பூமிக்கு முடியாது. තනි තීරණයක් ගන්න. சுயமாய் தீர்மானங்கள் අහසට எடுப்பதற்கு. බෑ. வானத்துக்கு තනි முடியாது. තීරණයක් ගන්න. தனியாய் தீர்மானங்கள் ඉරට எடுப்பதற்கு. බෑ. சூரியனுக்கு තනි முடியாது. තීරණයක් ගන්න. தனியாய் தீர்மானங்கள் හන්දට எடுக்க. බෑ. நிலாவுக்கு තනි முடியாது. තීරණයක් தனியாய் ගන්න. தீர்மானங்கள் නමුත් எடுக்க. ஆனால் මනුෂ්‍යයට දෙවියන් වහන්සේ දුන්නා තීරණ ගැනීමේ අයිතිය. மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார் தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை. හැදෙලිද? දෙවියන් වහන්සේ හිතුවනම් தேவன் දෙවියන් நினைத்தாரேயானால் වහන්සේට මනුෂ්‍යවත් එහෙම මවන්න තිබ්බා. தேவன் நினைத்திருந்தானால் மனிதரையும் அவ்வாறே படைத்திருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේට ඕන වුණා ஆனால் தேவனுக்கு මනුෂ්‍යව வேண்டியதாய் තමන් වගේ මවන්න. மனிதனை தன்னை போல் படைப்பதற்கு. මොකද දෙවියන් වහන්සේ වගේ උන්වහන්සේගේ ස්වරූපයටත් උන්වහන්සේගේ ස්වභාවයටත් මනුෂ්‍යව මවන්න දෙවියන් වහන්සේට ඕන. ஏனென்றால் தேவன் மனிதனை தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய சாயலாகவும் படைக்க வேண்டியதாக එතකොට இருந்தது. දෙවියන් වහන්සේගේ මැවීම තුල அப்படி என்றால் தேவனுடைய படைப்பிலே තීරණ ගන්න පුළුවන් එකම කෙනා තමයි මනුෂ්‍යයා. தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரே நபர் மனிதன். හැදෙලිද මං කියන්නේ? තේරුණාද මං කතා කරන්නේ? දැන් අපි කියමුකෝ නිකන් ඔබ අබ ඇටයක් පැල කරනවා. நீங்கள் ஒரு மாங்காய் விதை நீங்கள் போட்டீர்களே ஆனால் අබ කඩු கடுகு விதை போட்டீர்களே ஆனால் අබ ඇටයක් පැල කරනවා. கடுகு விதை நீங்கள் விதைத்தீர்களே අබ ஆனால் ඇටේ කියනවාද? බෑ මට මහන්සි. விதை சொல்லும் இல்லை நான் மாய்ச்சலா இருக்கிறது, මට මහන්සි. எனக்கு மாய்ச்சலா මට இருக்கிறது, මේ වෙලාවේ எனக்கு இந்த நேரத்திலே පළ දෙන්න අමාරුයි. துளிர் விட முடியாது. අපි රෑ ඉටෙව්වොත් நாங்கள் இரவிலே அதை நட்டால் උදේ වෙද්දි ඒක காலை ஆகும் பொழுது அது චූටි පැලයක් ඇටියට වර්ධනය වෙලාදී. அது துளிர் விட ஆரம்பிக்கும். දෙවියන් වහන්සේගේ නියමය. தேவனுடைய நியமனம். නමුත් මනුෂ්‍යයට විතරක් ஆனால் දෙවියන් மனிதனுக்கு மாத்திரம் වහන්සේ දුන්නු විශේෂ දේ තමයි மனிதன் கொடுத்த தேவன் கொடுத்த තීරණ விசேஷித்த ගැනීමේ අයිතිය. காரியம் தான் தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට දුන්නු විශේෂ දේ තමයි தேவன் තීරණ மனிதனுக்கு கொடுத்த ගැනීමේ අයිතිය. விசேஷித்த திறன் தான் தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை. තීරණ ගැනීමේ අයිතිය. தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை. මේක වෙන කාටවත් ලැබුණේ නැහැ. இது வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. රයිට් වෙන කාටවත් මේක ලැබුණේ නැහැ. வேறு யாருக்கும் இந்த உரிமை கிடைக்கவில்லை. ඒ නිසා அதனாலே මේක හොඳට මතක அதை තියාගන්න. நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපි ගන්නා වූ තීරණ நாங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் අපේ ජීවිතය எங்கள் வாழ்க்கையை වෙනස් කරන්න බලවත් ඒවා. மாற்றுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. හොඳට මතක තියාගන්න. මේ තීරණ ගන්න පුළුවන් අපිට විතරයි. இந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடியது எங்களுக்கு மாத்திரமே. මනුෂ්‍යයට විතරයි තීරණ ගන්න පුළුවන්. மனிதருக்கு மாத்திரம் தான் தீர்மானங்கள் எடுக்க දෙවියන් முடியும். වහන්සේ මනුෂ්‍යයට විතරයි දුන්නේ තීරණ ගැනීමේ අයිතියක්. தேவன் மனிதனுக்கு மாத்திரம் தான் கொடுக்கிறார் தீர்மானங்கள் වෙන எடுக்கிற කාටවත් உரிமை. දුන්නේ නැහැ. வேறு யாருக்கும் ඒ கொடுக்கப்படவில்லை. නිසා ඔබගේ තීරණ කියන එක ඉතාමත්ම වැදගත් දේවල්. ඒවා කවදාවත් සැහැල්ලුවට හිතන්න එපා. அதனாலே உங்களுடைய தீர்மானங்கள் மிகவும் முக்கியமான காரியங்கள். அதை எளிதா எண்ணிவிட வேண்டாம். කවදාවත් ඒවා සැහැල්ලුවට හිතන්න එපා. ஒருபோதும் அதை எளிதா எண்ணிவிட வேண்டாம். ඔබ ගන්න හැම තීරණයක්ම දෙවියන් වහන්සේ සමග
ගන්න ඉගෙන ගන්න. நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் தேவனோடு கூட எடுப்பதை நீங்கள் ඔබගේ பழகிக்கொள்ளுங்கள். හැම තීරණයකම දෙවියන් වහන්සේව තියාගන්න. உங்கள் எல்லா தீர்மானத்திலும் நீங்கள் தேவனை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ කවදාවත් දෙවියන් වහන්සේව සෑල්වට හිතලා තීරණ ගන්න එපා. நீங்கள் ஒருபோதும் தேவனை இழிவாய் எண்ணி தீர்மானங்கள் எடுக்க வேண்டாம். මොකද දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට දුන්නා වූ විශේෂම දේ තමයි ඔබ හිතන දේ කරන්න පුළුවන්. தேவன் மனிதனுக்கு கொடுத்த விசேஷத்த காரியம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ඔබ உங்களால் செய்ய ගන්න முடியும். දේ ඔබට කරන්න පුළුවන්. நீங்கள் எடுக்கிற காரியங்களை ඔබට உங்களால் මොනවද செய்ய முடியும். හිතෙන්නේ? நீங்கள் என்ன ඒක நினைக்கிறீர்கள் කරන්න පුළුවන්. அதை உங்களால் செய்ய ඔබට முடியும். මොනවද තේරෙන්නේ? உங்களுக்கு என்ன புரிகிறது ඒක කරන්න அதை පුළුවන්. உங்களால் செய்ய ඒක முடியும். කොච්චර භයානක දෙයක්. அது எவ்வளவு பயங்கரமான காரியம். සරල වෙයිද? நீங்கள் யோசித்து பாருங்கள். ඒක ලොකු වාග්යක් වගේම அது பாக்கியமான காரியமா இருக்கிறது அனித் போலவே பத்தே. மற்ற பக்கத்திலே ඒක හරිම භයානක. அது மிகவும் பயங்கரமானது. හරිම භයානක දෙයක්. மிகவும் பயங்கரமானது. දැන් අපේ ජීවිතේ වුණා எங்களுடைய வாழ்க்கையானாலும் දෙවියන් වහන්සේ අපිව නවත්තන තැන් නැහැ. தேவன் எங்களை நிறுத்துவார் என்ற ஒரு இடம் இல்லை. හරිද? අපි බලාපොරොත්තු වෙනවා අපි මොකක් හරි වැරද්දක් කරන්න යද්දි දෙවියන් වහන්සේ කකුල දාලා නවත්තනවා කියලා. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் ஏதாவது ஒரு பிழை செய்ய போகிற நேரத்தில் தேவன் காலை போட்டாவது நிறுத்துவார் என்று. පළවෙනි පාර කියනවා முதலாவது நேரம் එපා சொல்லுவார் ඕක කරන්න. அதை செய்யாதே. දෙවෙනි පාර කියනවා இரண்டாவது தடவை එපා சொல்லுவார் ඕක කරන්න. இல்லை அதை செய்யாதே. තුන්වෙනි පාරත් කියනවා மூன்றாவது தடவை එපා சொல்லுவார் ඕක කරන්න. அதை செய்யாதே. දෙවියන් වහන්සේ හතරවෙනි පාර කියන්නේ. நான்காவது முறை சொல்ல மாட்டார். දෙවියන් වහන්සේ නිහඬ වෙනවා. தேவன் அமைதியாக இருப்பார். කරලා බලපන්. செய்து பார். අපි උදාහරණයක් නැති වූ පුත්‍රයාගේ නැත්නම් අකීකරු පුත්‍රයාගේ උපමාව ගද්දී நாங்கள் கெட்ட குமாரன் என் உவமையை ඔබ எடுக்கும் பொழுது ඔබ හිතලා බලන්න நீங்கள் யோசித்து பாருங்கள். තාත්තට තිබුණ නවත්තන්න. இந்த தகப்பனால் நிறுத்தி இருக்கலாம். යන්න එපා උඹට බෑ. நீ போவாதே, உனக்கு போக මම கூடாது. දන්නවා මොනවද උඹට වෙන්න යන්න කියලා. எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடக்க போகிறது என்று. නැවතුවද? நிறுத்தினாரா? නෑ මොනවද දුන්නේ? அவர் என்ன හරි செய்தார்? උඹේ කැමැත්ත අරන් ඵලයක්. உன் விருப்பம் போல் படி செய் என்று கொடுத்து விட்டார். ඒ නිසා අපේ ජීවිතයේ තීරණ ගන්න හැම හන්දියක්ම ඔබ බලලා දෙවියන් වහන්සේගෙන් අහලා හරවන්න. அதனால உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய எல்லா திருப்பு முனைகளிலும் நீங்கள் தேவனை கேட்டு මේක නෙවෙයි தீர்மானம் දේශනාව. எடுங்கள். නමුත් මම මේක ඔබට කියලා දෙන්නේ நான் உங்களுக்கு තීරණ சொல்லித் කියන தருகிறேன். එක කොච්චර වැදගත්ද කියන එක. தீர்மானங்கள் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று. මෙච්චර මහා පෘථුවියක් දෙවියන් වහන්සේ මැව්වා. இவ்வளவு ஒரு பெரிய பூமியை தேவன் படைக்கிறார். පෘථුවියට දුන්නේ නැහැ තීරණ ගන්න. அந்த பூமியானால் தீர்மானங்கள் எடுக்க முடியாது. පෘථුවිය දෙවියන් වහන්සේ නවත්තනකම් එයාට තියෙනවා දැන් අවුරුදු බිලියන 4000ක් වෙනවා 6000ක් වෙනවා කියනවා 4000ක් වෙනවා කියනවා. තවම එයා වැඩ. 4000 6000 பில்லியன் வருட கணக்குகள் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அது இன்னுமாய் ළමයි கிரியை තේරෙනවද මං செய்கிறது. කියන එක? පැහැදිලිද මං කියන්නේ? තවම එයා වැඩ. இன்னுமாய் அது வேலை එයා செய்கிறது. තවම කරකිනවා. இன்னுமாய் சுற்றுகிறது. දෙවියන් වහන්සේගේ එක වචනය தேவனுடைய ஒரே வார்த்தை තවම එයා කරකිනවා. இன்னுமாய் அது ඉරත් சுற்றுகிறது. එහෙමයි. சூரியனும் அப்படி. තාම ඉර එක දවසක්වත් මට බෑ කියන්නේ නැතුව එළිය දීගෙන ඉන්නවා. ஒரு நாள் கூட என்னால் முடியாது என்று சொல்லாமல் அது ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. හදත් එහෙමයි. නිලාවම අවුරුදු අපடி. බිලියන 6000ක් තිස්සේ 6000 பில்லியன் வருட காலமாக තාම ඒක වැඩ. இன்னுமாய் அது வேலை செய்கிறது. හිතන්නකෝ. நீங்கள் யோசித்து பாருங்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ මැව්වේ மனிதனை தேவன் படைத்தது තමන්ගේම ස්වරූපයකට. தன்னுடைய சாயலாக. කොහොමද මැව්වේ? තමන්ගේ ස්වරූපයකට. தன்னுடைய சாயலாய் மனிதனை එතකොට படைத்தார். දෙවියන් වහන්සේට ඕන වුණා මනුෂ්‍යගේ ඒ තීරණ ගැනීමේ අයිතිය උට දෙන්න. அப்பொழுது தேவனுக்கு வேண்டியதா இருந்தது மனிதன் தீர்மானம் எடுக்கும் அந்த නැත්තම් உரிமையை மனிதனுக்கு අපිට ඔබ கொடுக்க. හිතලා බලන්න අපිටයි රොබෝස්ලටයි වෙනසක් නැතුව යනවා. இல்லாவிட்டால் எங்களுக்கும் ரோபோக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். නමුත් දෙවියන් වහන්සේ අපිට කොච්චර ආදරෙන් අපිව මැව්වද කිව්වා. ஆனால் தேவன் எங்களை எவ்வளவு அன்போடு படைத்தார் என்று சொன்னார். අපිට දුන්නා එங்களுக்கு දෙවියන් கொடுக்கிறார். වහන්සේ තීරණ ගැනීමේ අයිතිය.